வணக்கம். இப்போது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 17/12/2023 முதல் அன்று சூரிய உதயம் 6:29, அன்று சூரிய அஸ்தமனம் 5:57. இந்த மாத ராசி பலன் வரிசையில் நாம் இப்போ பார்க்க இருக்கிறது கடகராசி. கடகராசிக்கு இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்க போகிறது, என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன தீமைகள் உண்டு என்பதை ஒரு ஆய்வு செய்வோம். கடகராசியெல்லாம் ஏற்கனவே நிறையா அடித்து தும்சம் பண்ணியாச்சு. பல பிரச்சனைகள் நிறையா விற்கிறது, காலி பண்ணுறது, விரயமாக்குறது, இந்த மாதிரி அஷ்டமச்சனி, கண்டகத்து சனி, ஆக பாதச்சனி, இது போன்ற இந்த சனியின் வன்கொடுமைகள் எல்லாம் தீர்ந்ததா, பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஓய்ந்ததா, இனி நல்ல காலங்கள் எல்லாம் இருக்குமா இருக்காதா, இந்த கேள்விகள் எல்லாம் உங்களிடையே வந்து சென்று கொண்டு இருக்கும். இருந்தாலும் கடந்த காலங்களை விட இனி கடக்கும் காலம் ஒரு புனித காலம், சிறப்பு காலம், வெற்றி காலம், நல்ல காரியங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று நினைத்து கொள்ளலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரமும் 3 விதமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. நிச்சயமாக கடகராசிக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதர்மம் அழிந்தது, தர்மம் வென்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. ரியலியாகவே கடகராசி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நம்மளை நாம் பார்த்துக்கணுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. கடகராசி ஒரு மாரக ராசி, எதிரியை வெல்லக்கூடியது, யாராலும் வெல்ல முடியாத ஒரு ராசி, வென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி, சுயநல ராசி. நான், எனது, எனக்கு, நான் என்ற ஒரு இடத்தை, எனக்காக, நான் தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு இடத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை, அதிகார பீடம் வகிக்கக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாம் இயற்கையாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கடகராசிக்கு 4ஆம் பாகம் வீடு, மனை இடிக்கிறது, கட்டுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, இதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். 7இல் சந்திரன் அமைவது, கலசர சாணம் ஜோடி அமைவது, ராசிக்கு 5இல் செவ்வாய் சொந்த வீட்டில் அமைவது, புத்திர தோஷம், புத்திர சாணம். கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில், கடகராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பத்திலும் சரி குழந்தை பாக்கியம், புத்திர சாணம் நிலுவையில் இருந்தால் இப்போது அதெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் கூட அமைந்துவிடும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அந்த வீட்டில் கடகராசி அன்பர்கள் அவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் கிடைத்துவிடும். முன்னோருடைய கர்மா, சாபம், இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் முடிந்தளவு திருநாகேஸ்வரம் சென்று திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் ஏதாவது செய்து வருவது கூட இவர்களுக்கு சிறப்பு. அடுத்தது இந்த பிரமகத்தி தோஷம், இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் இதற்குள் சம்மந்தப்படக்கூடிய நபர்களாக இவர்களும் இருப்பார்கள். பொதுவாகவே கடகராசி அன்பர்களும் கூட இந்த திருவடைமருதூர் ஒரு முறை சென்று அதுக்குண்டான நிவர்த்தனை செய்து கொண்டு வந்தால் மிகுந்த சிறப்பு. சென்று 3 சனிக்கிழமை அல்லது 5 சனிக்கிழமை, 7 சனிக்கிழமை பசுவுக்கு பசுமாடு, அவுத்திக்கீரை, வாழைப்பழம் இதையெல்லாம் அந்த சனிக்கிழமை தோறும் ஒரு 3 வாரம் 5 வாரம் இப்படி செய்து வந்தால் புண்ணியங்கள் கிடைக்கும், சந்ததிகள் வளரும், முன்னோர்களுடைய பாபசாப நிவர்த்திகள் எல்லாம்
உங்களுக்கு தீர்ந்து போகும், காரியங்கள் வெற்றியாகும். தொழில் இரும்பு, வண்டி, வாகனம், சுயத்தொழில் இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இனி இருக்கும். கூட்டு தொழில்கள் எல்லாம் செய்பவர்கள் எல்லாம் கவனம் தேவை. கூட்டு தொழில்கள் எல்லாம் முடிந்தளவு இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாம் கூட்டு தொழில்களெல்லாம் கவனம் தேவை ஆகாது. தனித்து நின்று செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நபர்கள். ஆக அதுதான் சிறப்பு. இல்லை என்றால் உறவால் நட்பால் பகை சேரும். சில பிரச்சனைகள் எல்லாம் முட்டி மோதிக்கொண்டு வெளிவர வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். அகலக்கால் வைக்காமல், பெரிதாக ஏதாவது முதலீடு போடாமல், இருப்பதை விட்டுட்டு பறப்பதை பிடிக்காமல், இருப்பதை கொண்டு முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய சில வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப தந்திரமாக கையாளுவது சிறப்பு. இவர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இதையெல்லாம் தெரியும். பிரச்சனைகள் ரேஸாகுது என்று நினைத்தால், பிரச்சனைகள் பெருசாகும் போது தந்திரமாக உள்ளே இருந்து நழுவி விடுவார்கள் இவர்கள் எல்லாம். இதில் கைதேர்ந்தவர்கள் கடகராசி அன்பர்கள். இருந்தாலும் உங்களுக்கு இனி காரிய வெற்றிகள் எல்லாம் இந்த மாதம் தொட்டு அள்ளி கொடுக்க போகிறது. மும்மூர்த்திகள் மூவரும், சிவன், பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்த மூவருடைய ஆசீர்வாதமும் நிறைந்தே உங்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆதலால் ஒரு முறை இந்த தலங்களுக்கு சென்று வழிபாடு முறைகள் செய்யுங்கள். பசுவிற்கு நான் என்ன சொன்னது போல் முடிந்தளவு ஒரு 3 வாரம் 5 வாரம் பசுவிற்கு தானம் கொடுங்கள். பாவங்கள் அகலும், புண்ணியங்கள் கிடைக்கும், முன்னோர்களுடைய கர்ம பலன்கள் விலகும், சந்ததிகள் வளரும். ஆக தொழிலில் நல்ல முன்னேற்ற பாதையை உங்களை நகர வைக்கப் போகிறது இனிமேல். ஆக கடகராசி அன்பர்களே, கவலை தேவையில்லை. இனி நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பது சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.